வெல்கம் டு கோமதி வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கொத்தமல்லி சட்னி தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதை பார்க்கலாம் வாங்க. இப்போ வானிலையில நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, அப்போதான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் சட்னிக்கு. உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பல் 10 பல் பக்கமாவே பூண்டு சேர்த்திக்கலாம். நம்ம பெரிய வெங்காயம் 2 சேர்த்திக்கலாம். மூணு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்திக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க வரமிளகா சேர்த்திக்கலாம். நான் இது கொஞ்சம் கார மிளகான்றதுனால நான் 5 வரமிளகாவே சேர்த்திருக்கிறேன். கொஞ்சோண்டு புளியை சேர்த்திக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழையை தண்ணியில் அலாசி எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை மூடி தேங்காய் அரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஒரு 2-3 நிமிஷம் இருந்தாவே போதும். கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி, இதுக்கு எல்லாத்துக்குமே சரி நீங்கள் இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சு அரைச்சிங்கனாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது இப்போ சாப்பாட்டுக்கு வேணும், சப்போஸ் பொரியல் எதுவும் இல்லை அப்படின்னா கூட நம்ம இதையே கொஞ்சம் நல்லா கெட்டியாக அரைச்சி கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சி எடுத்து வச்சோம்னா சாப்பாடுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி பண்ணுறதை சொல்லுங்கள் கமெண்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் குறன்னு அரைச்சிருக்கலாம். இது நம்ம சாப்பாடுக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சட்னிக்கு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம்.